Shalom and welcome to lesson 2 of our Bible study that I've entitled, you can call it Living in Victory or Walking in Victory. ஷாலோம் உங்களை அனைவரும் இப்படியாக நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு வருகின்ற வரவேற்கிறோம். இது இரண்டாவது பாகம். இதோடைய தலைப்பு என்னவென்றால் ஜெயத்தில் நடப்பது அல்லது ஜெயத்தில் நாம் வாழ்வது. Now, just to refresh your memory a little bit, I want to touch on a couple of points from our previous lesson. நாம் போன வாரத்தில் கற்றுக்கொண்ட சில காரியங்களும் உங்களிடத்தில் மறுபடியுமாக கொஞ்சம் இந்த காரியத்தை எடுத்து வர விரும்புகிறோம். Now, we have seen from the various descriptions of the life of a Christian, one of it is like this: we are an athlete and we have a race. அப்படியாக ஒரு கிறிஸ்துவோட ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை கொண்டு நாம் கவனித்தோம். என்னவென்றால் அதில் ஒன்று என்னவென்றால் நாம் எல்லோரும் இப்படியாக போட்டி போடுகிற அல்லது நம்மளுடைய ஒரு அத்லீட்டாக இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு போட்டி களம் உண்டு. We read, the Bible tells us God has marked out a race for us. In other words, you and I and every believer, God has set apart, marked out a race. ஆண்டவர் நமக்கு எல்லோருக்கும் கிறிஸ்துவர்களுக்கு இப்படியாக பந்தயங்களை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்தவனாக இருக்கும்போது நமக்கு அப்படியாக ஒரு ஓட்டம் பந்தயம் உண்டு. Now my race may not be your race and your race can be different from another believer. என்னுடைய பந்தயத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய பந்தயத்தை விட என்னுடைய வெவ்வேறாக இருக்கும், உங்களுடைய வெவ்வேறாக இருக்கும். If your race is running 100 meters, you run very fast. Compared to another person, his race may be a marathon. He may run slow, but he's got a long way to go. உங்களுடைய பந்தயத்தை பார்க்கும் பொழுது 400 மீட்டர்ஸ் சொன்னால் அந்த பந்தயத்தை தான் நீங்கள் ஓடுவீங்க. இன்னொரு நபரை பார்க்கும்போது அவருக்கு மெரட்டோன் என்று சொல்லும்போது அவர் அந்த பந்தயத்தில் அவர் பங்கெடுப்பார். So one person has to run fast, one person has to run slow, another person has to jump high. Why? Different races, different work that's been assigned to us. பந்தயங்களை பார்க்கும் பொழுது ஒரு நபராக அவருடைய பந்தயத்தை பார்க்கும்போது வேகமாக ஓட வேண்டும். ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்கள் மெதுவாக தான் போக வேண்டும். ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்களுடைய பந்தயமானது அவர்கள் துள்ளி குதித்து தான் ஓட வேண்டும். இப்படியாக வெவ்வேறு பேர்களுக்கு வெவ்வேறு பந்தயம் உண்டு. So firstly, we all have a race marked out for us. முதலாவதாக நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு பந்தயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Secondly, we all must run according to the rules. That's what Paul will tell Timothy, according to the rules. இரண்டாவதாக அந்த பந்தயத்தின் ஒரு சட்டத்திட்டத்திற்குள்ளாக நாம் ஓட வேண்டும். பவுல் சொல்லுவார், சட்டத்திற்கு உட்பட்டு நாம் எல்லோரும் பந்தயத்துக்கு இருக்க வேண்டும். What are the rules? Our Christian ethics, our Christian values. சட்டங்கள் என்று சொல்லும்போது அது என்ன? நம்முடைய கிறிஸ்துவருடைய நெறிமுறைகள். Thirdly, we must run and finish our race. And if we don't do that, we will not get a prize. We will not get a reward. மூன்றாவது, நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். நாம் முடிக்காவிட்டால் நமக்கு பந்தய பொருள் கிடைக்காது. So firstly, we see scriptures tells us that everybody has a race marked out for them. Everyone has work cut out for them. முதலாவதாக வேத வசனம் சொல்லுகிறது எல்லோருக்கும் பந்தயம் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அழைப்பு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Secondly, we also saw the scriptures promising us victory all the time. இரண்டாவதாக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதமானது நமக்கு ஜெயங்களை வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. We will always be led in triumphal procession in Christ Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் எல்லோரும் வெற்றி சிறக்க பண்ணுவோம். So the promise of victory is given in Christ Jesus. We have to be with Christ, walk with him. We cannot go on our own. As long as we stay with Christ, victory is promised, victory is assured to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு அந்த ஜெயம் அவர் மூலியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் அவருக்கூட இருக்கும் பொழுது அவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தமானது ஜெயமுள்ள வாக்குத்தத்தமானது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. Now, living a victorious life doesn't mean a life without problems, a life without challenges. ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நெருக்கடி இல்லாத அல்லது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல. Because we take example, the Apostle Paul, who spoke about being led in victory all the time, he himself went through multiple trials and challenges. So, a life of victory doesn't mean a life without challenges or without trials. பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவரே ஜெயங்களை குறித்து அநேக நிருபங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேக துன்பங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அவர் வாழ்ந்ததுதான் உண்டு அநேக நேரத்தில். ஆதலால் அந்த துன்பங்கள் பாடுகள் இருக்கவே இருக்காது என்று நாம் சொல்ல முடியாது. அது ஜெயமுள்ள வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியாது.
in the midst of our trials and sufferings and persecution and challenges and opposition, remaining in Christ, remaining with Christ, walking with Christ is victory. நம்முடைய பாடுகள் மத்தியில், நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில், நம்முடைய துன்பத்தின் மத்தியில், நம்ம எதிர்ப்பு நமக்கு கொடுக்கிற அந்த மத்தியில் கர்த்தரோடு நாம் நடக்கும் பொழுது, இயேசுவோடு நாம் நடக்கும் பொழுது, அதுவே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லி நான் கூறுகிறோம். If you're facing difficulties right now, persecution, opposition, going through trials right now, but you're holding on to Jesus, God bless you, you're walking in victory. நீங்கள் உங்கள் சோதனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் இப்பொழுது நீங்கள் அதை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் இயேசுவை பிடித்திருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. Now, for us to live a life of victory, do we have a model that we can follow? Someone that is an example for us? நம் ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நாம் பார்ப்பதற்கு ஒரு முன்னோடியாக அல்லது ஒரு உதாரணமாக யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். Do we have someone who has lived a victorious life who can say, hold on to me, come, I'll help you to live a victorious life? அதாவது நம் பார்க்கும் பொழுது இவர் இப்படியாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார், அதனால் என்னை அப்படியாக பிடித்தருங்கள், என்னை சார்ந்தருங்கள் சொல்லுகிற ஒரு நபர் இருக்கிறாரா? Now the answer is obvious. I'm sure everyone will give the same answer. We will say, yes, we have our Lord Jesus Christ. கண்டிப்பாக அதோட பதிலானது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். அவர் யார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Now Jesus Christ is the grand champion who is our model and example, and he has set an example for us to follow. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவரே ஒரு பெரிய வெற்றியாளராக காணப்படுகிறார். நமக்கு ஒரு முன்னோடியாகவும் அதே நேரத்தில் ஒரு உதாரணமாக நமக்கு அவர் எப்படியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காமித்தார். Now what did Jesus overcome while he was on this earth? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் எந்த காரியத்தை மேற்கொண்டார்? Let's look at 4 things. 4 காரியங்களை நாம் கவனிப்போம். Now, we are looking at Christ. Remember, the God of the Bible is a triune God, Father, Son, and Holy Spirit. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது திருத்துவ தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி மூவரை நாம் பார்க்கிறோம். And the one called the Word became a human being. He became flesh. That's Jesus Christ. And we are looking at Jesus Christ as a man on this earth. வார்த்தையானது மாம்சமா மாறினது என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மாம்சம் வேற யாரும் இல்லை, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். So when we look at the Gospels, Jesus Christ as a man on this earth, he went through various trials and persecutions and challenges. சுவிசேஷ புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்திருக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கை அநேக சோதனைகளை அவர் சந்தித்தார். Now was he victorious? அந்த சோதனையின் மத்தியில் அவர் ஜெயம் கொண்டாரா? Let's turn to Revelation chapter 3 verse 21. நாம் வாசிக்கப்போமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. Okay, Revelation chapter 3 verse 21. Okay, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும் படிக்கு அருள் செய்வேன். The one who conquers, I will grant him to sit with me on my throne, and I also conquered and sat down with my Father on his throne. Listen to what the Lord is saying here. To a church or to Christians, or in other words to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களை பார்த்து, சபையை பார்த்து, இன்னொரு வார்த்தை சொல்றார், நம்மை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்னு கவனிங்கள். Just as I overcame or conquered, just as I overcame and sat on my Father's throne, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடன் எடுத்த சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. Now, as God, of course, Jesus has been ruling all this while. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தநாள் வரைக்கும் இப்படியாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் தேவனாக. But here we are looking at Jesus who came to this earth as a man. He will say, just as I overcame and sat on my Father's throne, he who overcomes will sit with me on my throne.
அதாவது இங்க ஆண்டு சொல்லுகிறது, ஆண்டு என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, அவர் உலகத்தில் வாழும்போது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். So for Jesus to sit on the throne and to rule, and most of us believe Jesus will come back, he will rule this earth for 1,000 years, what's called the millennium. Now, for that, Jesus had to overcome. ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்க நம்ம எல்லோருக்கும் தெரியும். மறுபடியும் இரண்டாம் வருகை அவர் வரும்பொழுது அவர் இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு அரசாட்சி ஆளுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எப்படி நடந்தது என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டதுனால அது நடந்தது. For Jesus himself to rule this earth, he had to prove himself, if you like, by overcoming. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் அப்படியே ஆளுகை செய்வதற்கு, அவர் ஜெயம் கொள்வதற்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. And the promise is given to us. Just as I overcame and sat on my Father's throne, he who overcomes, he who conquers, will sit with me on my throne. In other words, Jesus is saying, when he rules, Christians who have overcome can rule and reign with him. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் சொல்லும் பொழுது, யாரெல்லாம் இப்படியாக மேற்கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறார்களோ அவர்களும் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். Do you understand what the Lord is offering us? இங்க உங்களுக்கு நல்லா புரியுதா ஆண்டவர் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார் என்று சொல்லி? The highest position on this earth is to be a king. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா மிக உயர்ந்த ஸ்தானமானது எந்த ஸ்தானம் என்று சொன்னா, ஒரு ராஜாக்களுடைய ஸ்தானம். Now today many countries they have presidents or the prime minister, but in those days king. இன்றைக்கு அநேக அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இப்படியாக மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் ஒரு பெரிய ஸ்தானமாக இருந்தது. Now for those of us living in Malaysia, we are aware of this because we have a king in this country. மலேசியாவில் வாழ்ந்து கொண்டு வசித்து கொண்டு இருக்கிற குடிமக்களுக்கு நன்றாக தெரியும், நமக்கு ராஜாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய ஸ்தானமானது ஒரு உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறது. So the highest position on this earth is to be a king of a country. அதனால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அதுதான் ராஜாவாக இருக்கிற ஒரு ஸ்தானம். That is the position our Lord is offering us. He is the King of Kings, and he wants us to be kings along with him to rule this earth. What a high position, what a great reward our Lord is offering us, to whom, us who will become overcomers, those who conquer. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை தான் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு ராஜாக்களாக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த அழகான ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அது எப்பொழுது சொன்னால், யாருக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஸ்தானமானது கொடுக்கப்படும். Next time you think, oh, life is so tough, stop and tell yourself, but if I overcome, I would sit as a king with the King of Kings. அடுத்த முறை இப்படியாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் யோசிக்க வேண்டும். ஆனாலும் வரும் நாட்களில் நான் இந்த காரியத்தை ஜெயம் கொள்ளும் பொழுது, மேற்கொள்ளும் பொழுது, என்னுடைய ராஜாதி ராஜாவோட உட்கார்ந்து அமர்ந்து நான் ஆளுகை செய்வேன். Aren't you glad that you're a Christian? Aren't you glad that you have given your life to the Lord Jesus Christ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்ததை குறித்து நீங்கள் அதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? Okay, we had a bit of interruption. We'll repeat. Aren't you glad that you are a Christian? Aren't you glad that you gave your life to the Lord Jesus Christ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததும் அல்லது கர்த்தரை இடத்தில் உங்கள் வாழ்க்கை இருதயத்தை கொடுத்ததை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? What a great promise in store for us. நமக்காக வைத்திருந்த எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தங்கள் இது. Okay, again, pardon for interruption.
பெரிய ஒரு வாக்குதான் நமக்கு உண்டு. Now, what did Jesus overcome? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தை மேற்கொண்டார்? Let's just look at 4 things. 4 காரியங்களை நாம் கவனிப்போம். Let's read John 16 verse 33. John chapter 16 verse 33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். I have said these things to you, that in me you may have peace. In the world you will have tribulation, but take heart, I have overcome the world. Now observe this verse, in Christ and in the world. கவனிங்க, என்னிடத்தில் உலகத்தில் என்று சொல்லுகிற இந்த 2 வார்த்தை கவனிங்கள். In the world you will have tribulation, in Christ you will have peace. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். In other words, don't worry about the tribulation, don't focus on tribulation, focus on me. In the midst of tribulation you will have peace. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், இந்த காரியங்களை கொண்டு, அதாவது துன்பத்தின் மத்தியில், உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் அந்த காரியத்தை நீங்கள் கவனிக்காமல் அது மத்தியில் இயேசுவை கவனிங்கள், அந்த இடத்துல சமாதானம் உண்டு உங்களுக்கு. Now one person, the popular teaching that's trying to become popular today is like, oh, we should not have any sickness, we shouldn't have any problem. How they interpret this passage, or how one person interpreted this passage. ஒரு நபர் இந்த உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய போதனையானது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது சொல்லி இந்த வசனத்தை அவர்கள் எப்படி மொழிபெயர்க்க, அதாவது இந்த காரியத்தை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், in the world you have tribulation, but in Christ you have peace. So if you are in Christ, you won't have tribulation. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இயேசுக்குள் உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆதலால் இயேசுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது உபத்திரம் இருக்காது, சமாதானம் தான் இருக்கும். Now this is a very silly interpretation. I'll tell you why. இந்த காரியம் என்ன வியாக்கரணம், இந்த வசனத்தை இப்படியாக வியாக்கரணம் செய்வது இது புத்தி கெட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது. என்று சொன்னால் இதுதான் அதனுடைய காரணம். The Lord who told this to the disciples also told them, for example, in Matthew chapter 24, they will go through persecution, they will even die as martyrs. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது சீஷர்கள் இடத்துல சொன்னார். இந்த காரியங்களை சொன்னவர் அவர் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்களும் பாடுகள் மத்தியில் போவீர்கள், நீங்களும் இப்படியாக இரத்த சாட்சியா மரிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் முன் குறித்து வைத்திருந்தார். In Acts 14 verse 22, the apostle Paul will say, it is through many tribulation we must enter the kingdom of God. அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரம் verse 22 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படியாக, என்னவென்றால் அநேக பாடுகள் மத்தியில் இப்படியாக உபத்திரங்கள் மத்தியில் தேவன் அநேக உபத்திர வழியாக நம் தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டும். Through many tribulation we must enter the kingdom of God. This is what the apostle Paul said. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நாம் அநேக உபத்திரங்களில் வழியில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So the Lord who told the disciples, when he's talking about his coming, he said, you will be persecuted, you'll be brought before judges, you will die, people will kill you. The same Lord is telling them, in the world you'll have tribulation, in me you'll have peace. He's not telling them, in me you will have tribulation. No, in the midst of tribulation, in me you'll have peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சீசர்களை பார்த்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இப்படியாக உங்களை பிடிப்பார்கள், சிறைப்பிடிப்பார்கள், நியாயாதிபதிகள் முன்பாக எடுத்துச் செல்வார்கள், உங்களை அப்படியாக சாகடிப்பார்கள் என்று சொன்னவர் தான் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவருக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது சொல்லி அவர் சொல்லுகிறார். So by saying that there will be tribulation, he's not, trying to frighten them. He says, take heart. In other words, don't be afraid.
அவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லும் பொழுது பயமுடுத்த சொல்லவில்லை. அந்த இடத்துல அடுத்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். The encouragement is this: I have overcome the world. இதுதான் அவர் சொல்லுகிற நல்ல ஒரு பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நான் உலகத்தை ஜெயித்தேன். The one who overcame the world is the one who went to the cross and died. உலகத்தை ஜெயித்தவர் யார் என்று சொன்னால் சிலுவையில் மரித்தவர் தான் உலகத்தை ஜெயித்தார். So to overcome the world doesn't mean no problem, no tribulation, no, in the midst of tribulation, fulfilling the will of God. உலகத்தை ஜெயித்தவர் அவர் பாடுகள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில போகவில்லை. இல்லை, பாடுகள் மத்தியில தான், அந்த பாடுகள் மத்தியில, அந்த மரண மத்தியில தான் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். In other words, the Lord is saying, I overcame the world. With me, in me, you too can overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், என்னிடத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Secondly, we read Jesus overcame temptations. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைகளை மேற்கொண்டார். Let's read Hebrews chapter 4 verse 15. நாம் வாசிக்க கேட்போமாக எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்தும் பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். For we do not have high priest who is unable to sympathize with our weaknesses, but one in every respect has been tempted as we are, yet without sin. Here we read, we have a high priest who can sympathize with our weaknesses. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பலவீனத்துல பரிதாப கொண்ட பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். You know, if you think I have this weakness, you know, it's so tough, I'm struggling with it, Jesus can sympathize with you. He understands. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பலவீனங்கள் இருக்கும், அல்லது நோய்கள் இருக்கும், அல்லது உங்களுக்குள்ளாக சில காரியங்கள் இப்படியாக உங்களை பலவீனமாக ஆக்கி கொண்டிருக்கிறது சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பார்த்து பரிதபிக்கிற ஒரு நபராக ஆண்டவராக இருக்கிறார். So the Lord doesn't look at us in our weakness and say, I know what. He sympathizes with us. ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்முடைய பாவங்களை அல்லது நம்முடைய பலவீனங்களை கை சுட்டி விரல் சுட்டி எனக்கு தெரியும் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி மிரட்டுகிற தேவன் அல்ல, ஆனால் நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். Because the Bible tells us he went through all the temptation that we go through, but he did not commit sin. ஆனால் ஏன் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். In other words, Jesus understands our weakness. He wants to help us to overcome it. இன்னொரு வார்த்தையை சொல்ல போனா, ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்து அதை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். The Lord is not saying no one is perfect, so you have your weakness. No, he understands. He sympathizes with our weakness, but he wants to help us overcome our weakness. எல்லாரும் பலவீனர்கள், அதனால் உனக்கு அந்த பலவீனம் இருக்குது. அப்படி மட்டும் இல்லாமல் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு அவர் பரிதபிக்கிற தேவனாக மாறி நம்முடைய பலவீனங்கள் நேரத்தை நமக்கு பலன்படுத்தி நம்மளை மேற்கொள்ளுகிற செய்கிற தேவனாக இருக்கிறார். Because I have a high priest, நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறதுனால, and a high priest who has gone through temptations just the way we are going through, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இருந்தார். although tempted, he never committed sin. அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And because he overcame, at the same time he went through temptation, he can sympathize with our temptation. அவர் இந்த சோதனை மத்தியில் மேற்கொள்வராய் வாழ்ந்ததுனால, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ஒரு பரிதவிக்கிற தேவனாய் நம்மை பார்த்து உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். Because of that, now we go to verse 16. ஆதலால் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, Let's read verse 16.
Let's read Hebrews 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தானத்தில் அடையில் சேர கடவோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Let us then with confidence draw near to the throne of grace, that we may receive mercy and find grace to help in time of need. Therefore, because of verse 15, we can approach the throne of grace to find help, to find mercy when we need it. நாம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு பலவீனங்களாக இருக்கும் பரிதபிக்கிற தேவன் இந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We can approach the throne of grace. Who's sitting on the throne? Jesus Christ, our high priest. கிருபாசனத்தின் அடியில் நாம் சேர கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாரு சேருவது? நாம் தான் சேருவோம். Now we have a throne, Singhasanam. It's called the throne of grace. ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அது கிருபாசனம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Who is sitting on the throne? அந்த கிருபாசனத்தின் மேலே யார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்? Our Lord Jesus Christ, our high priest. அவர்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். So, and what kind of high priest is he? He's one who can sympathize with our weakness. So, in our time of need, trouble, we can run to him, run to the throne of grace. Why? He can help us. எப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியராக இருக்குன்னு சொன்னால் நம்மை பரிதபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெற நம்ம அவரிடத்தில் அவருடைய கிருபாசனத்தின் முன்பாக நாம் ஓட முடியும். And he will give us grace to overcome our temptation. He will give grace to overcome sin. அவர் நமக்கு அவருடைய கிருபையை தந்து நம்முடைய பாவங்களையும் நம் பலவீனங்களையும் மேற்கொள்வதற்கு அவர் கிருபையின் வாயிலாக நாம் செய்ய முடியும். It's not the kind of false grace that some talk about. It's okay to sin. God's grace will just cover it. Doesn't matter. You don't have to repent. That is not the grace. This grace helps us to overcome temptation. ஒரு சில தவறுகள் அல்லது போலியான கிருபைகள் அல்ல, ஆனாலும் இந்த கிருபையானது நம்முடைய சோதனைகள் மத்தியில் பலவீனங்கள் மத்தியில் நம்ம மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. So if anyone tells you, if you sin, doesn't matter, no need to confess, no need to repent, God's grace will cover it. No, that is not God's grace. God's grace will help us to overcome it. God's grace will not excuse sin. யாராவது உங்க இடத்துல வந்து நீங்க பாவம் செய்து விட்டீர்களா, பரவாயில்ல, தேவனுடைய கிருபை இருக்குன்னு சொன்னால் அந்த கிருபை அல்ல. கிருபை என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம பலவீனங்களை நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து அவரை பரிதபித்து நம்ம இரக்கத்தை பாராட்டுகிறாரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை தான் நம்ம பலத்தை தந்து நம்முடைய சோதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறது. Thirdly, Jesus overcame death. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்டார். Now we have a couple of verses on the slide or in your notes, but I want us to read another passage. Let's turn to John chapter 6. இங்க வசனங்கள் இருக்கிறது, ஆனாலும் நம்ம இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் chapter 6 verse 40. 6வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்புவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். When they Okay, John chapter 6 verse 40. For this is the will of my Father, that everyone who looks on and believes in him should have eternal life, and I will raise him up upon the last day. Right now, Jesus made a promise that on the last day, he will raise up those who believe in him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னவென்றால் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Now, I know the promise is true and I can hold on to the promise because Jesus did die and overcame death. He resurrected.
எனக்கு தெரியும் இந்த வாக்குத்தத்தமானது நிஜமாக இருக்கும், இது உண்மையானது, சத்தியம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரே மரித்து அவர் மறுபடியுமாய் 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவர் வந்தார். Many have come and started their own religion. They talk about a lot of things. They talk about God or gods or they are gods. All of them were defeated by death. அநேகர் இப்படியாக புது மார்க்கங்களை ஆரம்பித்தார்கள், நம்பிக்கையை எப்படியாக ஊட்டினார்கள், அவர்களே தேவன் என்று சொல்லி அவர்களே அப்படியாக அறிக்கை செய்தார்கள். அநேகர் இப்படியாக இறந்து போயிட்டார்கள். The only one who faced death, tasted death, the Bible says tasted death for us and overcame death and lives forevermore is only Jesus Christ. ஒருவர் மட்டும்தான் மரணத்தை சந்தித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை மேற்கொண்டு இன்னமும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because he has proven I can trust his words when he said on the last day I will raise him up. இங்க இந்த இடத்தில் அவர் நிரூபித்ததனால அவருடைய வார்த்தையை என்னால் நம்ப முடியும் என்று எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தின் மேலாக என்னுடைய நம்பிக்கை வைக்க முடியும். In fact, in the Gospel of John chapter 6, 4 times the Lord will say, I will raise him up on the last day. யோவான் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 4 முறை ஆண்டவர் சொல்லுவார், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். Now we are living in a period that the Bible calls last days. நாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now, what are the last days according to the scriptures? From the coming of Christ till the second coming of Christ, the whole period is called last days. கடைசி நாட்களில் என்று சொல்லும் பொழுது அந்த கால அவகாசம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் நடக்கிறது தான் கடைசி நாட்கள். Some of us hear preachers who say we are living in the last days as if we are the only one living in the last days. No, go and look at the scriptures where he talks about the last days. The last days is the period between the first coming and the second coming. ஆண்டவராகிய ஒரு சிலர் பிரசங்கியார்மார்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் என்ன தோன்றும் என்று சொன்னால் நம்ம தான் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்று சொல்லி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் அவர் 2ஆம் வருகை வரையிலும் அதுதான் கடைசி நாட்களாக இருக்கிறது. And the last days will end on the last day, obviously. கடைசி நாட்களில் பார்க்கும் கடைசி நாளில் தான் முடியும். And the Lord promises on the last day, that's the day he returns, he will resurrect the righteous. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இப்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார், கடைசி நாளில் நீதிமான்களை எழுப்புவேன். Turn to Luke chapter 20. லூக்கா 20வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது Luke chapter 20 verses 34 to 36. 34வது வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போமாக. Okay, you can write this down. Luke chapter 20 verses 34 to 36. லூக்கா 20வது அதிகாரம் 34வது வசனத்து 36ஆம் வசனம் வரையிலும். And Jesus said to them, the sons of this age marry and are given in marriage, but those who are considered worthy to attain to that age and to the resurrection from the dead neither marry nor are given in marriage, for they cannot die anymore, because they are equal to angels and are sons of God, being sons of the resurrection. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையும் மரித்தோல் எழுந்திருக்கிறதிலையும் அடைய பாத்திராக எண்ணப்படுகிறார்களோ பெண் கொள்ளவும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மறைக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளையுமாய் இருப்பார்கள். It's a bit more clear in the English. Let me read and observe this. Verse 34, Jesus replied, the people of this age, and then verse 35, but those who are considered worthy of taking part in that age, this age and that age. நாம் 34வது வசனத்தை வாசிக்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக அப்படின்னு சொல்லி இந்த காலத்தின் பிள்ளைகள் இப்படி சொல்லி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த நாட்களில் என்று சொல்லுகிற ஒரு நாளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Or in Tamil, we can say in the kalam, அந்த kalam, this age and that age. இந்த காலம் அந்த காலம் என்று சொல்லி தமிழ்ல நான் பார்க்க முடியும். We are living in this age. நாம் இந்த காலத்தில் வாழ்கிற இந்த காலத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்கும். This age is called the last days. இந்த காலங்களை பார்க்கும் பொழுது இதுதான் கடைசி நாட்களாக இருக்கிறது. So this age will end on the last day when Jesus returns. இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள் எப்ப முடியும் என்று சொன்னா கடைசி நாளில், அந்த கடைசி நாளில் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப மறுபடியும் திரும்பி வருகிறாரோ அதுதான் கடைசி நாளில். And the Lord said in John chapter 6, on the last day he will resurrect those who believe in him, the righteous. கடைசி நாளில் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அதாவது விசுவாசிக்கிற நீதிமான்கள் அவர்களை எழுப்புவார்கள். Now, verse 35, but those who are considered worthy of taking part in that age and in the resurrection from the dead. So, that age, the new age, will come when Jesus returns, the righteous are resurrected, and a new age begins. What is the new age? That is the rule of Christ on this earth, or the millennium. Millennium means 1,000 years. இந்த நாட்களை பார்க்கும் பொழுது இப்படியாக இந்த நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிற சில காரியங்களை பார்த்து வரும் நாட்களில் கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களை எழுப்புவார். எழுப்பும் பொழுது இந்த நீதிமான்கள் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இதுதான் மில்லேனியம் ஆண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In Matthew 24, the disciples will ask the Lord Jesus, what is the sign of your coming and the end of the age? மத்திய 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக இந்த சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்பார்கள், ஆண்டவரே நீர் வருவதற்கு அடையாளம் என்ன, கடைசி காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்பார்கள். What is the sign of your coming and the end of the age? நீர் வருவதற்கு அடையாளங்கள் என்ன, கடைசி காலங்கள் எப்போ வரும் என்று சொல்லி கேட்பார்கள். காலத்தின் முடிவு. When will this age end? This age will end when Jesus returns and a new age will begin. That is the period when Jesus rules on this earth. So we have this age and that age. இந்த காலம் எப்ப முடியும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரும்போது இந்த காலங்கள் முடியும். பிறகு ஒரு புதிய காலம் ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் தான் அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ இந்த காலங்கள் முடிவதற்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டும். Okay, so this age will end when Jesus returns and a new age will begin, the age of the rule of Christ on this new earth. So end of this old age, beginning of a new age when Jesus returns. இந்த காலமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முடியும். புதிய காலம் வரும். அந்த புதிய காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆளுகை செய்வார், புதிய பூமியின் மேலாக ஆளுகை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். See, if you don't connect these passages, we read them separately, isolatedly, we come with all kinds of ideas and then we think end times is very confusing. No, we must put the passages together. இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம அப்படியாக சரியாக இது ஒற்றுமையாக நாம் வாசிக்காவிட்டால் இது தனித்தனியாக சூழமைப்பில் என்று எடுத்து தனியாக நாம் வாசிக்கும் போது நமக்கு இந்த வருகை குறித்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த காரியத்தை நீங்கள் அப்படியாக ஒட்டி தான் வாசிக்க வேண்டும். So Jesus overcame death. Therefore, the Bible describes death for Christians as sleep. அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்டதுனால வேதாகமும் அதை நித்திரை என்று சொல்லி அழைக்கிறது. Now, a person who is sleeping is not dead. நித்திரை கொள்கிறவன் அவன் மரித்து போனவன் அல்ல. Nobody fears sleeping. யாருமே தூங்குவதற்கு பயப்பட மாட்டோம். Now, some of you may be afraid to go to your work tomorrow because, oh, I have to see that my superior or my foreman or my boss is going to shout at me. You know, I don't want to see his face. You may be afraid to go to work tomorrow. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது இப்படியாக வேலை ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய பாஸ், நம்முடைய இப்படியாக நமக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகள் நம்ம அப்படியாக அதிகாரத்தோடு ஏசுவார்கள் அல்லது ஏதாவது சொல்லுவார்கள் என்று சொல்லி நம் கலக்கத்தோடு அப்படி நடனக்கத்தோடு இருக்கலாம். Maybe you're taking a flight tomorrow and, oh my goodness, flight. I've been a few times in a flight, but still every time when I go so high up, you know, you may be afraid of flying. ஒருவேளை இப்படியாக ஒரு விமானத்தை நீங்கள் பயணம் செய்து கொண்டு பயணிக்க போகலாம். இப்படியாக நீங்கள் பல முறை அதை எடுத்திருந்தாலும் மறுபடியும் விமானத்தில் போவதற்கு உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகலாம். So we may be afraid of certain things. ஒரு சில காரியங்களை கொண்டு நாம் பயப்படலாம். How many of you are afraid that tonight you're going to sleep?
எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி தூங்குவதுக்கு நீங்க பயப்படுறீங்க? You're nervous, your hands are shaking. Why? I have to sleep. ஐயோ ராத்திரி தூங்கணுமா அப்படி சொல்லி எத்தனை பேர் கை கால் நடுங்குது? You are looking forward to sleep. We are looking forward to go and hit the bed. நம் எல்லாருமே வந்துட்டு எப்படியாவது இந்த ராத்திரி மணி அடிச்சோடனே டக்குன்னு தூங்கிடணும்னு சொல்லி தான் பார்க்கிறோம். And we sleep believing we'll wake up. நாம் எப்படி தூங்குறோமோ தூக்கத்துக்கு முன்பாகவே நமக்கு நம்பிக்கை இருக்கு நாளைக்கு காலை எழும்புவோம் என்று சொல்லி. So sleep is not something that will scare any one of us. ஆதலால் தூக்கம் என்று சொல்லும்போது, நித்திரை என்று சொல்லும்போது யாருக்கும் பயம் உண்டாகாது. That is how death is described for Christians. அப்படிதான் மரணமானது கிறிஸ்தவர்களுக்கு அப்படியாக சொல்லப்படுகிறது. We can look at death and say, you're just a pillow for me. நம் மரணத்தை பார்த்து சொல்லலாம், இது எனக்கு தலகாணி. Why? ஏன்? My master has overcome death, therefore I know when he returns, resurrection will take place. I will live forever more with my Lord. என் எஜமானன் அவர் மரணத்தை மேற்கொண்டவராக இருக்கிறார். அதனால் அவர் மறுபடியுமாய் திரும்பி இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் மறுபடியுமாய் என்னை எழுப்புவார், அவரோடு கூட சேர்ந்து நான் ஆளுகை செய்வேன் என்று சொல்லி தைரியத்தோடு நம்ம இருக்கலாம். Number 4, he overcame Satan. நான்காவதாக சத்ருவை அவர் மேற்கொண்டார். Now turn to James 4 verse 7. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. James chapter 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves therefore to God, resist the evil and he will flee from you. Resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You know, the world is afraid. When you talk about devils, demons, Satan, the world is afraid. இந்த உலகமானது நீங்கள் பிசாசு பேய் அந்த பூதம்னு பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் பயம் உண்டாகும். You know, even if someone is possessed by a demon, I can tell you 99 of 100 people will be afraid, they will stay away. அதாவது இன்றைக்கு பிசாசு பிடித்த மனிதர்களை பார்க்கும்போது இன்னைக்கு அவர்களுக்கு கூட நிற்பதுக்கே ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பயம் உண்டாகும். Maybe one or two may be bold enough, but most people in the world be afraid to go near a place to a person that's possessed by demon. ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு வேலைப்படியாக நிறைய பேர் பயந்து கொண்டிருந்தாலும் ஒரு ரெண்டு பேர்கள் இப்படியே தைரியமாக நிற்பார்கள் அதை சந்திப்பதற்கு. ஆனால் அநேகர் விலகதான் பார்ப்பார்கள். You tell your non-Christian friend, you can tell, near where I'm staying, one guy is possessed by demon, it's all kind of havoc. Can you go and see what you can do? நீங்க ஒரு கிறிஸ்துவ அல்லாதவர் இடத்துல போய் சொல்லுங்களேன், இந்த மாதிரி நான் தங்கி இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, உன்னால என்ன செய்ய முடியும், வந்து செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். He will say, are you crazy? அவன் சொல்லுவான், உனக்கு புத்தி கெட்டு போச்சா? But for us as Christians, ஆனா நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு the Bible says, resist the devil and he will do what? Resist you? No, he will flee. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். He won't take a small, relaxed walk. He will flee. He will run away when we resist him. இங்க நம்ம வாசிக்கல அவன் மெதுவாக நடந்து போவான்னு சொல்லி, ஆனாலும் அப்பொழுது நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். We can resist him because we have the authority. Where did we get this authority? From Jesus Christ who overcame the devil. பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும், ஏனென்றால் நமக்கு அதிகாரம் உண்டு. எங்கிருந்து நமக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது. So remember, in this life that we are living right now, we can live victoriously, we can walk victoriously, we can work victoriously, we can run our race victoriously because we have the grand champion Jesus Christ. ஆதலால் இந்த வாழ்கிற இந்த நாட்களில் இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய ஜீவனானது ஜெயமுள்ள ஜீவனாக நாம் வாழ முடியும். நம் ஜெயமுள்ள வாழ்க்கையில நாம் நடக்க முடியும். ஜெயமுள்ள காரியங்களை வேலை இடத்துல நம் ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். குடும்பத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும்னு சொன்னால் பெரிய வெற்றியாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கொண்டு இருக்கிறார். So Jesus Christ overcame the world. Excuse me. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை ஜெயம் கொண்டார். He overcame temptations. அவர் சோதனைகளை ஜெயம் கொண்டார்.
மேற்கொண்டார். overcame death, அவர் மரணத்தை மேற்கொண்டார், overcame the devil. சத்ருவை மேற்கொண்டார். That's why when we look at the cross, or the cross for Christians, it's not a sign of defeat. Defeat is a sign of victory. அதனால தான் நம்ம இப்படியாக அந்த சிலுவையை பார்க்கும்பொழுது, சிலுவை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவர்களுக்கு அது தோல்வி உள்ள ஒரு காரியம் அல்ல, ஒரு 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 சின்னம் அல்ல, நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு சின்னம். I'm not saying we must bear a cross or put a cross in the house. You know, if you put a cross in front of the house, no devil will come. I'm not. No. That's the superstition. What I'm saying is, when we think of the cross, or when we look at the cross, we see that not as a sign of defeat, but a sign of victory. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லவில்லை, எப்படியாக வீட்டில் ஒரு சிலுவையை தொங்குவீங்க, கதவுக்கு முன்னாங்க தொங்குவீங்க, அப்பொழுது உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளாக கொண்டு போகவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிலுவையானது நமக்கு ஜெயத்தின் ஆரம்பம் ஒரு 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 கட்டமாய் மாறினது. A sign. அது நமக்கு ஒரு ஜெயத்தின் சின்னமாய் மாறி இருக்கிறது. You don't have to put a cross, but in our mind, when we think of the cross, we don't look at defeat, we look at victory. அதெல்லாம் நீங்கள் நம்ம சிலுவை மாட்டி வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய சிந்தனையில சிலுவை என்று சொல்லும் பொழுதே அது தோல்விக்குண்டான சின்னம் அல்ல, அது ஜெயத்துக்குண்டான ஒரு சின்னம். Now, there are two areas that we need to focus. ரெண்டு பகுதியில் நம்ம இப்படியாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். And in both areas we need to overcome in order to live a life of victory. இந்த ரெண்டு பகுதியிலும் நாம் இப்படியாக நாம் மேற்கொள்ள வேண்டும், நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு. Now, one is victory over sin and self. ஒன்று பாவத்தையும் சுயத்தையும் நாம் ஜெயம் பெறுவது. In other words, to overcome temptations. When we do that, we live a sanctified life. இன்னொரு வார்த்தை சொல்ல போனால், நம் சோதனைகள் அப்படியாக மேற்கொள்வது நம் சுத்திகரிப்பின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். Secondly, we must overcome Satan's strategies. அடுத்ததாக சத்துருடைய யுக்திகளை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். We will face many battles. நம் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு. I'm sure many would have read, or at least you have heard, that we don't fight against flesh and blood. We don't fight against humans, but we fight against the evil forces behind. கண்டிப்பாக இதை குறித்து நாம் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். என்னவென்று சொன்னால், நாம் ரத்தத்துக்கு மாம்சத்துக்கு எதிராக அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் அதுக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டு பிரபஞ்சத்தினுடைய ஆவிகளை எதிர்த்து தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். In other words, we are involved in spiritual warfare. நாம் எல்லோரும் ஆவிக்குரிய போராட்டங்களில் இருக்கிறோம். So we will face temptations and battles. In order to live a victorious life, we need to overcome both. நாம் இந்த ரெண்டு காரியத்தை நாம் சந்திப்போம். என்ன சொன்னா, ஒன்று சோதனைகளை நாம் சந்திப்போம், இரண்டாவது போராட்டங்களை நாம் சந்திப்போம். இந்த ரெண்டு காரியத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் ருசித்து பார்க்க முடியும். Now, all we have done in our previous lesson, this lesson so far, is an introduction. நாம் போன பாடத்தில் பார்க்கும் பொழுது, இந்த பாடத்திலே பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் அறிமுகங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். Now we're going to start looking at specifically on the first area, overcoming self and sin, or overcoming temptations. நாம் இப்ப முதல் காரியத்தை நாம் கவனிக்க கூர்ந்து நம்ம இந்த பாயிண்டை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம் சுயத்தையும் பாவத்தையும் நாம் எப்படி மேற்கொள்வது, இன்னொரு வார்த்தையில சோதனைகளை மேற்கொள்வது. Now, the word temptation in the English today means invitation to sin. அதாவது சோதனை என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இன்றைக்கு அதோடைய அர்த்தம் என்னவென்றால் பாவத்துக்கு அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Or we can say like this in Tamil, பாவம் செய்ய தூண்டுதல், an invitation to sin or trying to make us sin. பாவம் செய்ய தூண்டுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Okay. Now, the reason I'm explaining this, because if you look at some old English translation like King James Version, the word temptation doesn't necessarily mean invitation to sin. It can mean something else as well. அதாவது நீங்களுடைய இந்த ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சோதனைகள் என்று சொல்லும் பொழுது பாவம் செய்ய தூண்டுதல் என்று சொல்லி அதோடைய அர்த்தம் மட்டுமல்லாமல் பல அர்த்தங்களுக்கு அது வழிகாட்டும். For example, the Greek word translated temptation, like in NIV, is a Greek word perismos. உதாரணத்துக்கு நீங்கள் NIV-ல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதோடைய டெம்டேஷன் சோதனைகள் சொல்லும் பொழுது கிரேக்க மொழியில என்னவென்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் perismos. Perismos. Now, for example, let's turn to 1 Peter chapter 4 verse 12.
நாம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. Okay, 1 Peter chapter 4 verse 12. 1 பேதுரு பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். Beloved, do not be surprised at the fiery trial when it comes upon you to test you, as though something strange were happening to you. Here you find the word test. இங்க நாம் வாசிக்கிறோம் சோதிக்கும்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Okay, so the word can mean temptation to sin or it can mean test. பாவம் செய்ய தூண்டுதல் இதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம், அல்லது சோதிக்கும்படி நம்ம வாழ்க்கை சில காரியத்துக்குள்ளாக சோதிக்கும்படி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். Because in the Tamil the word sodhana can mean different things. In the English today, when we use the word temptation, we have a narrow definition. Temptation means invitation to sin. சோதிக்கும்படி என்று சொல்லி தமிழ்ல நீங்க பார்க்கும் பொழுது, சோதிக்கும்படி நம்ம வாழ்க்கையை சோதனைக்குள்ளாக போகும் பொழுது பல அர்த்தங்கள் உண்டு. அதோடைய அப்படி சொல்லும் பொழுது பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் சோதனை என்று சொல்லும் பொழுது அது ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்கிறது, பாவம் செய்ய தூண்டுதல். But in our lesson, what are we focusing on when we say the word temptation? Temptation is an invitation to sin. நம்முடைய பாடத்தில் சோதனைகள் என்று சொல்லும் பொழுது நாம் எதை கவனிக்கணும் என்று சொன்னா பாவம் செய்ய தூண்டுதல் என்று சொல்லி அந்த காரியத்தை தான் கவனிக்கிறோம். Now, is sin pleasurable? பாவமானது இனிமையானதா? If you say no, இல்லைன்னு சொன்னீங்கன்னா, then why do we sin? அப்ப ஏன் பாவம் செய்கிறோம்? Read Hebrews 11:25. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. I hope that all these verses you are writing down. I hope you're writing down so you can read them later. இந்த வசனங்களை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் வாசிப்பதற்கு நீங்கள் இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Hebrews 11:25. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அனித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டே, choosing rather to be mistreated with the people of God than to enjoy the fleeting pleasures of sin. To enjoy, fleeting means temporary, but pleasures of sin. அனித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Sin gives pleasure. அப்ப பாவங்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கிறது. That's why people sin. அதனால்தான் அநேகர் பாவம் செய்ய தூண்டப்படுகிறார்கள். Now, when you sin and when I sin, do we do it because it's painful or because it gives us temporary pleasure? நீங்க பாவம் செய்யும் பொழுது, நான் பாவம் செய்யும் பொழுது நமக்கு அது வலி கொடுக்கிறதா அல்லது நமக்கு அது ஒரு இன்பத்தை தருகிறதா? When you look at this cheese here, இந்த சீஸை பாருங்க. see, when a rat or mouse, when it looks at the cheese. ஒரு எலி அதை பார்க்கும் பொழுது ஒரு சீஸா தான் பார்க்கும். It doesn't look at the plank underneath. It doesn't look at all the different metal pieces. அதை சுத்தி இருக்கிற அந்த கட்டையை, அந்த பலகையை பார்க்காது. அது சுத்தி இருக்கிற அந்த பின்னாடி அந்த பொரியை பார்க்காது. It looks at the cheese. It's so tempting. It is so, if I eat this, it will be pleasurable. I will enjoy eating it. அதை எப்படி பார்க்கும் என்று சொன்னா, அங்க இருக்கிற அந்த சீஸை மட்டும்தான் பார்க்கும். பார்த்துட்டு இது எனக்கு நல்லா இருக்குமே என்று சொல்லி தான் யோசிக்கும். It will turn left, it will turn right. Okay, nobody is around. The cheese is all mine. Go and bites the cheese. The next moment, it's dead. சுத்தி பத்தி பார்த்து இந்த சீஸ் எனக்கே தான் என்று ஓடி போய் கடிச்சு அடுத்த நிமிஷமே அந்த எலி பொரியில மாட்டி அதை செத்துரும். Sin on one side shows pleasure. பாவமானது ஒரு பகுதியிலே பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்பத்தை தருகிறதா இருக்கிறது. Think of a coin. ஒரு மணிகளை எடுத்துக்கொள்ளுங்க. Coin, one side is written pleasure.
அதாவது ஒரு காயின் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இன்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it doesn't show you the other side where it's written death. ஆனாலும் இன்னொரு பகுதியை அதை திருப்பி பார்க்கும் பொழுது மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது காமிக்காம இருக்கிறது. For the wages of sin is death. ஆதலால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Oh, sin will give me wages, sin will give me salary. ஸோ பாவம் செய்யும் பொழுது நமக்கு சம்பளம் கிடைக்கிறதா? But the thing is, sin doesn't tell you what the salary is. ஆனா இங்க பாவம் எப்படிப்பட்ட ஒரு சம்பளத்தை தருகிறது என்று சொல்லி சொல்லாது. Bible tells us it's death. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். When Eve looked at the fruit, Eve bring Adam along. When Eve looked at the fruit, oh, it was good for food. ஏவாள் அந்த கனியை பார்க்கும் பொழுது அது புசித்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி யோசித்தாள். But she did not realize the seed is death. ஆனாலும் ஏவாளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன சொன்னா அதோட வித்தானது மரணம் என்று சொல்லி. So it was nice to eat and bite that fruit. நல்லா அந்த கனியை புசித்து நல்லா இருந்தது, இன்பமாக இருந்தது, ருசியாக இருந்தது சொல்லி சாப்பிட்டாங்க. Temporary, because the end result was death. அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்பம் இருந்தது தவிர்த்து அதுக்கு பிறகு மரணம் உண்டாயிற்றது. So temptation is an invitation to sin. It seems pleasurable, but the end result can be very painful. இங்க பார்க்கும் பொழுது சோதனை என்று சொல்லும் பொழுது பாவம் செய்ய தூண்டுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவமானது அது இன்பமா இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு கடைசி நேரத்துல அது மரணத்தை கொண்டு வருகிறது. Now let's turn to Hebrews chapter 4 verse 15. நாம் இதை வாசிக்கப்பமாக எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். For we do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but one who in every respect has been tempted as we are, yet without sin. We read this earlier. Remember, when we are facing temptation, we are not facing it alone. We have Jesus with us. இது நாம் இதுக்கு முன்பாக வாசித்தோம். அதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள் மத்தியில், நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் நாம் தனியாக இருக்கவில்லை. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிதபிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is with us through the Holy Spirit who is within us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருப்பவர் இருக்கிறார். Okay. Let's read 1 Corinthians 10 now. 1 Corinthians chapter 10 verse 13. இந்த வசனத்தை நான் வாசிக்கப்பமாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். No temptation has overtaken you that is not common to men. God is faithful, and he will not let you be tempted beyond your ability. But with the temptation, he will also provide the way of escape that you may able to endure it. Okay. Now the first verse we read earlier, we have the Lord. He has overcome all temptations. நாம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் எல்லா சோதனைக்கு உட்பட்டு ஆனாலும் அதை மேற்கொண்ட ஒரு தேவனாக நாம் பார்க்கிறோம். Here we read the temptation that we face is common. இங்க நாம் வாசிக்கிறோம் மனுஷருக்கு நேருகிற சோதனைகள் எல்லாமே வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடாமல் அப்படின்னு நான் வாசிக்கிறோம். Remember, the Greek word can mean temptation to sin or it can mean trials. கிரேக்க மொழியில சோதனைகள் என்று சொல்லும் பொழுது பாவம் செய்ய தூண்டுதல் அல்லது நம்ம வாழ்க்கையில சில பரீட்சைகள். Okay, but what is a temptation that is common to men? That means temptation that I face is common to everyone. அதாவது இங்க நாம் நேரிடுகிற நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையை பார்க்கும் பொழுது அது பொதுவாக தான் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நான் சந்திக்கிற சோதனையானது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள். Does it mean I'll be tempted? What I'm tempted with, you also be tempted with?
அப்படி என்றால் நான் எந்த காரியத்தில் சோதிக்கப்படுகிறேனோ அதே காரியத்தில் தான் நீங்களும் சோதிக்கப்படுவீர்கள். If one Christian, இல்ல படுவோமோ, if one Christian is tempted to smoke, does that mean every Christian is tempted to smoke? ஒரு கிறிஸ்தவன் இப்படியாக புகைப்பிடிப்பதற்கு அவன் சோதிக்கப்படும் பொழுது மற்றொரு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சோதனை வருமா? Maybe one Christian, who had a drinking background, now he come out of it, but now he sees, alcohol bottle, beer bottle, he may be tempted. Does that mean every Christian will be tempted to drink? ஒருவேளை ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படாதவனுக்கு அவனுக்கு போதை பொருளுக்கு அல்லது போதை மனுபாதமானதுக்கு அவருக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு அது விட்டு அவன் மேற்கொண்டிருக்கலாம். ஆனாலும் மறுபடியுமாக அந்த காரியங்களை அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த சோதனை வரும். அப்படி என்றால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் அதே போல சோதனைகள் உண்டாகுமா? So what is common temptation? ஆதலால் இங்கே நாம் வாசிக்கிற சோதனைகள் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? பொதுவான சோதனை, common temptation. What does that mean? பொதுவான சோதனைகள் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? And with temptation, God will give a way of escape. அந்த சோதனை மத்தியில ஆண்டவர் நமக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு அவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு உண்டாக்குவார். What's the way of escape? அதை தப்பித்துக் கொள்வதற்கு அந்த வழி என்ன வழி? Is it running away? அதை விட்டு ஓடுவதா? So later in our lesson, we will come to this passage again and we will look at all of this in detail. அடுத்து பார்க்க இந்த வசனத்தை மறுபடியும் நாம் கூர்ந்து கவனித்து நான் கேட்ட இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கேள்விக்கு நாம் பதிலை நாம் பார்ப்போம். So the question now is, when we talk about temptation, what do we mean by temptation? அதனால் கேள்வி என்னவென்றால் நம் சோதனை என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன? உள்ளர்த்தம் என்ன? As I said, temptation is an invitation to sin. சொன்னது போல சோதனை என்று சொல்லும் பொழுது பாவம் செய்ய தூண்டுதல், அது ஒரு அர்த்தம். Now, in our next lesson, we will look at three things. What is a trial? What is a test? What is a temptation? நம்ம அடுத்த பாடத்தில் சோதனை என்றால் என்ன, பரீட்சை என்ன, பாவம் செய்ய தூண்டுதல். பாவம் செய்ய தூண்டுதல் என்னன்னு பார்க்க போகிறோம். Okay, so in English we have the three T's: temptation, trials and test. What are the difference? ஸோ ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ட்ரையல், டெம்ப்டேஷன், டெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த மூணு காரியத்துக்கு என்ன வித்தியாசம் என்று பார்க்க போகிறோம். Okay, so that will be, we'll start with that in our next lesson, looking at all three different things, and then we'll move into what is temptation. இந்த மூன்று காரியத்தை நமக்கு அடுத்தது நாம் கவனித்து பிறகு பாவம் செய்ய தூண்டுதல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். I hope this lesson has been helpful to you and hope to see you again in our next lesson. இந்த பாடமானது உங்களுக்கு பிரியாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த பாடத்தில் அடுத்த வேத ஆராய்ச்சிக்கு நாம் சந்திக்கிறோம். God bless you. See you in our next lesson. கர்த்தர்